முன்னாள் எம்எல்ஏ எஸ். ராஜேந்திரன் மற்றும் ஜனதா ஹவுஸ் காலனி குடியிருப்பாளர்கள் KGFCMC கமிஷனர் பவன்குமார் மற்றும் தலைவர் இந்திரா காந்தி ஆகியோரை நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்தனர். சுமாருக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் KGFCMC ஆணையரிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளனர். ஜனதா வீட்டில் வசிப்பவர்களுக்கு அனுமதிக்குமாறு முன்னாள் எம்எல்ஏ மற்றும் RB தேசிய தலைவர் எஸ். ராஜேந்திரன் ஆணையரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்குமா இருக்குமா அப்போ இடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் அப்ளிகேஷன் ஃபோட்டோவோட கொடுங்கம்மா. அவங்களுக்கு என்ன டவுட்னா வீட்டை வச்சுட்டு வேறு யாருக்கோ கொடுத்துட்டா நாங்கள் எங்கே போவோம் டவுட். அப்போ வீடு இருக்கிறவங்களெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கணும் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. கோர்ட்டுக்கு மூவ் பண்ண விசாரிப்பாங்க. நான் கோர்ட்டு சொன்ன கேட்டு பேசி கமிஷனருக்கு சொன்னேன். அதை கெட் பை பண்ண வச்சுட்டேன். ஓகே, இப்போது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கு. எம்எல்ஏவும் அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அரசியலில் வந்து எனக்கு காங்கிரஸுக்கு எதிரி அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது போகும்போதோ அவங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், இடிச்சுட்டா எங்கே போவாங்க, அதுக்கு ஆல்டர்னேட் அவங்களுக்கு அதே இடத்துல ஒரு ஷெல்டர் போட்டு கொடுங்க, தற்காலிகமாக அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அப்புறம் இடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு கொடுக்கணும். ஏன்னா நான் இந்த பஞ்சாயத்து மெம்பர், இந்த கவுன்சிலரு, இது அவங்க 10 இடத்துக்கு நான் அந்த ஜனங்க எங்கே போவாங்க, அதில் இருக்கிறவங்கள கொடு அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன். அவங்களும் ஒத்துக்குனாங்க. ஆல்டர்னேட்டிவ் அந்த இடத்துல கொடுக்குறோம் சார், அப்புறம் இடிச்சிட்டு நாங்கள் கட்டி கொடுக்குறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எங்களுக்கு ஒன்றும் வேணாம் சார், நாங்களே ரிப்பேர் பண்ணிக்கிறோம், நாங்களே அதில் இருந்துக்கிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லிட்டேன். அந்த பணம் மிச்சம் இல்லை, அந்த பணத்தை வேறு வீடு கட்டேன். இன்னும் எவ்வளோ பேர் வீடு இல்லாத இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுத்துரு. எவ்வளோ பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க சார்? 160 கொடுத்துக்குறாங்க. அவ்வளோவும் கொடுத்துட்டேன். சரிங்க. கமிஷன் டேபிள் இருக்குது, அது என்டாஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்னா நான் பதவியில் இல்லை, மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக நான் வந்தேன். அவங்க சொன்னதை நீ டிசிக்கு சொல்லிடுன்னு, அது கமிஷனருடைய டியூட்டி. டிசிக்கு சொல்ல வேண்டியது டியூட்டி. அரசாங்கம் என்ன எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். நான் இல்லைன்னா கூட 1000 பேர்கிட்ட அவங்க போய் அதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கும் தெரியும். அதை சமாளிக்கிறாங்களோ இல்லையோன்னு மேலே தெரியும். சொல்ல வேண்டியதான் கடன், செய்ய வேண்டியதான். சரி, அந்த வீடு % discount on all Voltas brand items, AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandehali. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean.
No compromise. Best quality, family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.